நான் அன்னைக்கும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன். பிக் பாஸ் வரலாறுலேயே நம்மளும் எல்லாருமே இப்போ ஒரு 9 சீசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிக் பாஸ் வரலாறுலேயே இப்படி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி மகத்து தான் அந்த நம்பர் 1 இருந்தாப்புல. மகத்துக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க. பர்சனலாக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். இப்போது மகத்து வந்துட்டு போனதெல்லாம் சீசன் 2, ஓகேவா? எனக்கே மகத் வந்து அவ்வளோ கேவலமாக தெரிஞ்சாருன்னு பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது, ஓகேவா? ஆனால் நம்பர் 1 இருந்தாப்புல. மகத்தை நம்பர் 2க்கு தள்ளிட்டு மகத்தை விட பல மடங்கு இன்னும் இரிட்டேட்டிங்காக, இன்னும் கேவலமாக, இப்படி ஒரு பிறவியை பார்த்ததே இல்லைன்ற மாதிரி, இனிமேல் இப்படி ஒரு பிறவி யார் எடுத்து பிக் பாஸ்க்குள்ளே கண்டஸ்டண்ட்டாக வர முடியாதுன்ற அளவுக்கு சாதனையை படைச்சிருக்காரு நம்ம கம்மு. ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேமு, சின்ன ஒரு சீனு, ஒரு அசைவு, நெளிவு, ஒரு பாடி லாங்குவேஜ், பேசுகிற வார்த்தைகள், செயல், எதுலேயுமே வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மனுஷ ஜென்மமாகவே தெரில. இப்படி ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு கேரக்டர் வந்து நம்ம உட்காந்து ரிவ்யூ பண்ணுற ஒரு ஷோவில் வந்து மாட்டோம்னு சத்தியமாக நினைக்கல. இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறது, இது ஒரு ஷோவாக தான், இவங்கெல்லாம் ஒரு கண்டஸ்டன்ஸ் தான், இது ஒரு படம் பார்க்குற மாதிரி தான். ஒரு படம் பார்த்துட்டு வந்து நம்ம அந்த படம் நல்லா இல்லைன்னா கேவலமாக திட்டுவோம்ல. ஆனால் அந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் கூட இப்போ ஒரு படத்தில் வந்து ஒரு கொடூரமான வில்லனு, இல்லை ஒரு கேவலமான ஒரு கேரக்டரு, சீன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கேரக்டர், அந்த கேரக்டரே நம்மளாம் வந்து ரொம்ப நம்ம பர்சனலாக எடுத்துப்போம். என்னமோ அது திரைப்படத்தையும் தாண்டி அது ஒரு ரியல் லைஃப் மாதிரி நம்ம கரிச்சு கொட்டுவோம். அது ஒரு கேரக்டர் தான் நடிச்சிருக்காங்கன்னு கூட தெரியாமல். நம்ம ஊரில் கூட பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து இந்த சீரியலில் நடிக்கிற வில்லன்கள்லாம் வந்து ஃபோன் போட்டுலாம் நிறைய பேர் திட்டிருக்காங்க. ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பாக்கியலட்சுமியில் கோபி, அவர் வாங்காத திட்டே கிடையாது பெண்கள்கிட்ட. ஆனால் நல்ல ஒரு பெர்ஃபார்மர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம். இது வந்து பிக் பாஸ். எஸ், இவங்கெல்லாம் இன்கேம் கேரக்டர்ஸ் தான், நம்ம வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக தான் பார்க்குறோம். ரியல் லைஃப்பில் இவன்லாம் யார் என்னன்னு எனக்கெல்லாம் இவன் யாருன்னே தெரியாது. நாளைக்கு இவன் வெளியே போகிறானுமே இவன் யார், என்ன பண்ணுறான், வாழ்க்கையில் மேலே போகிறானே கீழே போகிறானா நாசமாக போகிறானு நமக்கு அதை பற்றி வி டோன்ட் கேர். ஆனால் இந்த கேம்குள்ளே ஒரு கேரக்டராக பார்த்தா கூட எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே வந்து இப்போ திவ்யாலாம் சொல்லிச்சு, இங்கே மட்டும் இல்லை, இவங்க கூட ஒரு வருஷம் ஒரு ப்ராஜெக்டில் வேலை செஞ்சு அப்பயுமே டெய்லி சொல்லுவேன்னு. ரத்தத்திலே ஊறி இருக்கணும், ஓகேவா? கேவலமான கேரக்டர்ன்றது ரத்தத்திலே ஊறினா தான் இவ்வளோ தத்ரூபமாக உள்ள ஒரு கண்டஸ்டண்ட்டாக இந்த மாதிரிலாம் இருக்க முடியும். இப்போது இந்த ஒரு கேஸ் விஷயம் ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ஆரம்பத்தில் வந்து சுபிக்ஷாவை எங்கேருந்து வந்திருக்குன்னு ஒன்று காட்டுதுன்னு சொல்லிட்டு புளுத்தி மாதிரி ஒன்று பேசினாப்புல, அந்த விஷயம் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் 1 hour ஷோவில் அந்த கேஸ் வரல. நான் லைவ் பார்க்கல. லைவில் அந்த கேஸ் வந்துருந்துச்சுன்னா அந்த கேஸ் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு சின்னதாக எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சில பேர்லாம் கோச்சிப்பீங்க, என்னப்பா நீ 1 hour மட்டும் பார்த்துட்டு நீ லைவ் எல்லாம் பார்க்காம எதுக்கு ரிவ்யூ பண்ண வரேன்னு. நான் அதை ஓப்பனாக ஒத்துக்கிறேன், நான் என்னைக்கு பார்க்குறேன் பார்க்கலன்றது. தெரியாத விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்லை, தெரிஞ்சுக்கிட்டு பேசலான்றக்கா கேட்குறேன். இந்த சுபிக்ஷா கேஸு விசாரணை பண்ணாங்களா, அதில் கமருதீனுக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க, இல்லை அவர் நல்லா வாதாடினாரான்றதை கொஞ்சம் ஷார்ட்டாக அப்பப்போ நமக்கு வந்து ஒரு 4-5 பேர் அடிக்கடி ரிப்ளை பண்ணுவீங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்டால். ஸோ சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். கோர்ட்டுக்குள்ளே பண்ணாத அட்டூழியமே கிடையாது. அதாவது இன்றைக்கி வந்து இந்த ஷோவை சீன் பை சீன் ரிவ்யூ பண்ணுறது எடுத்து பார்த்தா கமருதீனுக்கு 1000 துப்புற சீன் தான் இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாக நிறையா இருக்குது. விக்ரம் வந்து அவர் ஒரு விஷயத்துக்கு சிரிக்கிறாரு, நீ என்ன பெரிய சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் மேலே ஏறிட்டு போகிறது. அப்புறம் எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தொல்லை. இந்த மைக் விஷயம் மாதிரி, இந்த மைக் விஷயத்தை வந்து இவங்க வேணும்னு பண்ணலையா, தெரியாமல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு வேறு வாதாடுறாரு. பிக் பாஸே வேணும்னே மற்றவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது, இவங்க மேலே கை வச்சா ஒரு கண்டென்ட் கிடைக்கும், ஒரு இஷ்யூ ஆக்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிக் பாஸே பிளான் பண்ணுறாராம். ஏன்னா பிக் பாஸ்க்கு வேறு வேலை இதே கிடையாதுல்ல. இப்படி தான் யாரா இந்த 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 2 கேவலமான ஜீவன்களை மட்டும் நம்ம தனியாக தூக்கலாம் அப்படின்றதான் பிக் பாஸோட இலக்கு. விஜய் சேதுபதியெல்லாம் அதுக்கு தான் அவங்க வீட்டில் பெற்று விட்ருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காரு. அண்டு கோர்ட்டில் நொயின்னு டிவியில் பார்க்குற நமக்கே எரிச்சலாக இருக்குது. உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கெலாம் எவ்வளோ காண்டாக இருக்கும், எவ்வளோ கடுப்பாக இருக்கும். நிறைய பேர் வெளியே சொல்ல தெரியாமல், வெளியே சொல்ல முடியாமல் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வினோத்ன்ற நியூசன்ஸ் வந்து கமருதீனுக்கு ஒரு புரோக்கர் தான். புரோக்கர்ன்றது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லை. புரோக்கர்னாலே வந்து கெட்ட வார்த்தை, ஏதோ பொம்பளை புரோக்கர்ன்ற அர்த்தம் கிடையாது. இந்த பண்ண தப்புக்கு வந்து சமாதானப்படுத்துன்ற பேரில் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து சாரி கேட்க வைக்கிறது, அப்புறம் எங்கேயாவது விஷயத்தில் சிக்கிறப்போ காப்பாற்றி விடுறது. ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது வந்து இந்த மாதிரி கேவலமான பிறவிகளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புன்றதெல்லாம் சொல்லி கொச்சப்படுத்தாதீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது நண்பனாக இருந்தாலும் தப்பு பண்ணால் கண்டிக்கணும், தனியாக கூட்டு போய் கண்டிக்கணும், இல்லை நடுவில் உட்காரிச்சு கண்டிக்கணும், இல்லாட்டி சப்போர்ட்டே பண்ணக்கூடாது. என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காயிறு துப்பணும். இந்த கூட்டு வந்து
பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட பேசுகிறப்போ கூட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு போகிறதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஸோ வினோத்ன்ற புரோக்கர் வந்து கமருதீனுக்கு அந்த வேலை பார்க்குறது, வினோத்தே ஒரு நியூஸ் செஞ்சு அது வேறு விஷயம். ஸோ இவரே கத்திக்கிட்டு இருக்கார் கோர்ட்டில் உட்காந்து நொய்னு பேசிக்கிட்டு இருக்குங்க இது. அதுக்கப்புறம் வந்து இருட்டறையில் முரட்டு கம்மு, இதுதான் வந்து இந்த வாரத்தோட ஹெட்லைன்ஸு. இவங்க நிறைய வருது. இப்போ நம்மலாம் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பண்ணுறோம், இன்ஸ்டா ரீல்ஸ்லேயும் சரி, ட்விட்டர்லேயும் சரி, என்னென்னமோ வரும். ஓகேவா, இவன் அங்கே அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, ஸ்மோக்கிங் ரூமில் நைட் 2 மணிக்கு பண்ணுறாங்க, ஏதாவது வந்துகிட்டே இருக்கும். 1 hour எபிசோடில் ரொம்ப ஓப்பனாக அந்த ஆக்டிவிட்டி ரூமுக்கும் நடுவில் ஒரு இருட்டான ஒரு இடம் இருக்குது. கண்டிப்பாக அங்கே கேமராலாம் இருக்காது, கேமராவும் இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறை இருட்டாக இருக்குன்றதுனால உள்ளே போய் மைக் கழட்டி வச்சுட்டு பேசினாங்களா, இல்லை டக்குன்னு அவசரத்தில், இப்போ நேற்று கூட சொன்னார்ல, பாருன்றதுனால எனக்கு கொஞ்சம் ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு ஃபீலிங்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ அந்த காட்டாற்று வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த மாதிரி வந்து டக்குன்னு வா பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போனாங்களா என்னன்னு தெரில. உள்ளே போயிட்டு இந்த மாதிரி வந்து ஓகே இந்த இடம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குன்ற மாதிரி அங்கே ஏதோ நடந்திருக்கு. பிக் பாஸ் வந்து வழக்கமாக ஏதாவது பண்ணாங்கன்னா மயக்க மாட்டுங்கன்னுவார். ஆனால் இங்கே வேறு ஏதோ ஒரு விஷயத்தை கழட்டிருக்காங்களா என்னன்னு தெரில, அவரால் சொல்ல முடியல, ஓப்பனாக மாட்டுங்கன்னு சொல்ல முடியல. பாரு கம்முன்னு மட்டும் சொன்னார், மூட்டு வெளியே வாங்கடான்றாரு. ஸோ வெளியே வரானுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி ஹைலைட்டு. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இதுதான் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப நிறைய பேர் வந்து இந்த ஏதோ ஓயோ ரூம் கிடைக்காத கப்புள்ஸ் எல்லாம் இப்படி தான்ற மாதிரிலாம் கேப்ஷன்லாம் போட்டு மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு விஷயம். ஓகேவா, அப்புறம் வந்து திவ்யா கூட ஒரு பிரச்சனை. ஸோ இல்லாத இடத்துல, ஏன்னா ஒத்து வரலன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்லாத இடத்துல அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினப்போ அங்கே இவர் பாடி லாங்குவேஜ், இவர் பேசுகிறது, மற்றவங்கள புள்ளி பண்ணுறது, இவர் வந்து தன்னை ஒரு காமெடி கிங், நான் வந்து கவுண்டமணி, வினோத் வந்து செந்தில் நினச்சிட்டார் போல், அப்படியே இவர் நக்கல் பண்ணுறாராம், இவர் சிரிக்கிறாராம், ஃபன் பண்ணுறாராம், இவர் தான் கெத்தான். இந்த எஃப்ஜே வந்து செருப்பால் அடித்தான்ப்பா. எனக்கு இப்போலாம் எப்படி இருக்குன்னா, இந்த கமருதீன் மாதிரி ஆட்களுக்கு எதிராக யாராவது பேசுகிறப்போ அவன் எப்படிப்பட்டவனை வேணா இருந்துட்டு போட்டோம், அவன் லைஃப்பில் என்ன தப்பு பண்ணட்டும், கண்டஸ்டண்ட்டாக என்னென்ன தப்பு பண்ணியிருக்கட்டும், எனக்கு அது வேணாம். இந்த சாக்கடையை நீ அடிக்கிறியா அடி, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி இறங்கியாச்சு. இப்போ ஓப்பனாகவே நான் சொல்கிறேன், எஃப்ஜே வந்து நல்லா வச்சு செஞ்சான் இன்றைக்கி. ஆக்சுவலாக நல்லா கேவலமாக நறுக்குன்னு கேட்டாப்புல, எதுக்குமே பதில் இல்லை. ஏன்னா எல்லார்கிட்டையும் எகிற முடியாதுல்ல. இப்போ துஷார்கிட்ட எகிற ட்ரை பண்ணார், அவன் ஒரே மிதிக்க வேண்டியது பிடிச்சி தள்ளி விட்டான். அவங்ககிட்டலாம் வச்சுக்கிட்டா ஜாக்கி ஜான் மாதிரி எங்கேயாவது கண்ட இடத்துல மிதிச்சிட்டான்னா அப்புறம் வெளியே போய் மீல்ஸ் சாப்பிட முடியாது, சோத்துக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. ஸோ அப்போவே வந்து அடி வாங்க வேண்டியது. இப்போ இந்த எஃப்ஜே கிட்டலாம் வந்து முறைச்சிட்டு போனால் கடிச்சிடிச்சு வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடங்கி போய் பேசிகிட்டு இருக்காரு. நல்லா வச்சு செஞ்சாப்புல. அதுவும் இந்த பார்வதி மாதிரி வந்து எக்ஸ்கியூஸ் மீ அது இதுன்னு பண்ண பாடி லாங்குவேஜ்லாம் உண்மையாக எஃப்ஜே சூப்பராக இருந்துச்சு. உட்காந்து லிட்ரலி ஒரு கண்டஸ்டண்ட்டை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க நல்லா பேசிகிட்டு இருக்கிறப்போ போடி வாடி அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. இந்த அமித்ன்ற காண்டாமிருகம் சைஸ்க்கு வளர்ந்த ஒரு ஜெயண்ட் ரோபோட் வந்து தலையாக வேறு இருக்குது. அது இவ்வளோ நாளாக நம்ம அதை குறை சொன்னதில்லை, ஆனால் அது உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவரால் என்ன சொல்கிறது, அவர் வந்து இஸ் நாட் யூஸ் டு சச், இந்த மாதிரி தெருநாய்களுக்கு அவர் ரொம்ப பரிச்சயம் இல்லை என்னன்னு தெரில. அவரால் அடக்க முடியலை, அடக்க ஒரு ட்ரை பண்ணலை. எங்கே நம்மளை கடிச்சு வச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை ஒத்துக்காமல் அது ஒன்றும் அப்படியே ஒதுங்கி ஒரு மாதிரி உட்காந்துருந்தார். இருந்தாலுமே தலைன்ற பொறுப்பை வச்சுக்கிட்டு அங்கே எதாவது கேட்டிருக்கலாம், பேசியிருக்கலான்றதான் என்னோட கருத்து. இதை வந்து வீக்கெண்டில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு பக்கம், அப்புறம் சாரி கேட்கணும்னு கூப்பிட்டு வந்துட்டு அங்கே ஒரு விஷயம் பண்ணிட்டு போனாங்களா, அது ஒன்று. அது சாரி கேட்குறதுக்கெல்லாம் வந்து ஒரு மகராசி வேணும். திவ்யா தான் ஆக்சுவலாக வந்து என்ன சாரி கேட்க சொல்லுங்கன்னு சொன்னது. நான் அப்போவே யோசித்தேன், என்ன கடைசியில் நீ அவன் ஒரு ஆள்னு அவனை போய் கூப்பிட்டு சாரி சொன்னால் சரியாயிடுமா இது, இவங்ககிட்டலாம் நீ இவங்ககிட்டலாம் நீ பேச்சுவார்த்தையே வச்சக்கூடாதுன்னு முடிவு எடுத்தால் நல்ல முடிவு, சாரி போய் கேட்டு விட்றான்னு நினச்சிட்டு இருந்தேன். நல்லதாக போச்சு, அந்த சாரியும் சொல்லலை. அதுக்கு பதிலாக இன்னும் கிரைம் ரேட் கூடிருச்சு. இந்த மாதிரி போடான்னு சொல்லிட்டு போனோடனே இவர் திரும்ப அந்த போடின்னு சொன்னது கோவம் திரும்ப போடின்றாரு. இவெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் விஜய் டிவியில் இன்னும் வச்சு இந்த மூஞ்சி எந்த சீரியலில் ஹீரோவாவோ இல்லை என்னவா போட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஏதாவது மக்கள் ஏற்றுப்பாங்களா, இல்லை விஜய் சேதுபதி வாரம் கடைசியில் சொல்கிற மாதிரி கம்மு உங்களுக்கு நிறையா பெண்கள் ஃபேன்ஸ் இருக்காங்க கம்முன்னு சொல்லிட்டு இந்த கீழே 2-3 கை தட்டிகிட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி கலிசடைங்க யாராவது பார்த்து ரசிக்குமா இல்லை என்னன்னு தெரில. இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில வெளியே வந்துட்டு. ஏன்னா எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். அசீம் கூட வந்து நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏதோ ஒரு ஓரத்தில் என்னமோ பண்ணி என்னமோ பேசி தப்பாக இருந்தாலுமே
சில இடங்களில் கேட்டால் தான் அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஒரு மிக்ஸ்டு பேக்கேஜாக போய் கடைசியில் டைட்டில் வின் பண்ணிட்டு போயிட்டார். அதுவே நம்மளால் தாங்கிக்க முடியாது. ஆனால் இப்போ அசீமெல்லாம் வந்து கம்பேரே பண்ணக்கூடாது கமருதீனோட. கமருதீன்றது ஒரு அசீம் வந்து ஒரு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு 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 கிருமினா, கமருதீன்லாம் வந்து ஒரு விஷச்செடி. இந்த இந்தியன் படத்தில் சொல்கிற மாதிரி அப்படியே பிடுங்கி வேரோட தூக்கி எரியணும் வெளியே. நிறைய பேர் ரெட் கார்டு கொடுங்கன்றாங்க, அது கொடுங்கன்றாங்க. ரெட் கார்டு கொடுத்தாலுமே வந்து என்ன ஆகிருப்போகுது, ஆக்சுவலாக ரெட் கார்டெலாம் கொடுக்கறது சாதாரண தண்டனையாக இருக்கும். என்னை கேட்டால் இவ்வளோ நாளாக ஒருத்தர் வந்து பேசுவார்ல, கம்மு நீங்கள் நல்லா பண்ணுறீங்க கம்மு, இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க கம்மு, உங்களுக்கு மாற்றம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்முன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள இவன் கேட்குறான், மகாத்மா காந்தியெல்லாம் அனுக்கிறான். என்ன இவங்க என்ன மகாத்மா காந்தின்னு சொல்லிட்டேன்னா என்ன ஏதோ சொல்கிறான். நானே கேட்குறேன், இவர் என்ன கமருதீன் என்ன மகாத்மா காந்தியா? பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அப்படி இப்போ ரொம்ப அப்படியே உள்ள அப்படியே இவருக்கு தான் அமைதிக்கான நோபல் பரிசு தரணுன்ற அளவுக்கு அவ்வளோ உட்காந்துருக்காரு. வாரம் வாரம் வந்து நீ என்கரேஜ் பண்ணுறல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன், கமலாக இருக்கட்டும், விஜய் சேதுபதியாக இருக்கட்டும், மோகன்லாலாக இருக்கட்டும், நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமான கேரக்டர்ஸ் எல்லாம் கொடுத்ததை மட்டுமே பேசிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இந்த மூஞ்சியெல்லாம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து ஒரு கிளிப்பாக போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே காரை துப்புவீங்க. இந்த வாரம் நான் உண்மையாகவே ரொம்ப வெயிட் பண்ணுறேன். இந்த கேவலவாதியை வண்டையாக கேவலப்படுத்துகிற மாதிரி நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி சில விஷயம் கேட்கணும். அதையும் கேட்காம கம்மு நீங்கள் உட்காருங்க கம்மு, உங்கள்கிட்ட பேச விரும்பலை இப்படின்னு சொல்கிறதோ, இல்லாட்டி வந்து திரும்ப திரும்ப இம்ப்ரூவ் ஆகிட்டீங்கன்னு சொல்கிறதோ, இல்லாட்டி வந்து இவர் மேலே வந்து சாஃப்ட் கார்னர் காட்டுறதுக்கு இவர் கூட சண்டை போட்டவங்களையும் சேர்த்து 2 பேரையும் ஒரே தரசில் வச்சு கண்டிக்கிறதோ, இந்த மாதிரி பிளகா வேலையெல்லாம் நடந்துச்சுன்னா வந்து வேலைக்கே ஆகாது. ஏற்கனவே வந்து விஜய் சேதுபதி நல்லா தான் ஓரளவுக்கு அவரால் முடிஞ்சதை பண்ணுறாரு. ஆனால் கழுவி ஊற்றுறாங்க. இந்த வாரம் இந்த மைக் இஷ்யூவில் தாண்டி இவரோட பேசுகிற விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கிளின்னு கிழிக்கலைன்னா மக்கள் வந்து விஜய் சேதுபதியை கிழிக்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதனால் வந்து விஜய் சேதுபதியோட மூவி இண்டஸ்ட்ரியோட ஃபேன் பேஸோ இல்லை அவரோட நடிகன்ற இமேஜோலாம் ஒன்றும் கிடையாது. பிக் பாஸ்ன்றது வேறு உலகம்தான். இருந்தாலுமே வந்து இதுவும் அவர் வேலை தானே, அந்த வேலையை ஒழுங்காக பண்ணும்ல வாங்குற காசுக்கு. ஒருத்தன் நம்ம மேலே விமர்சனம் வருதுன்னா அது என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து பேசுகிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ஏன் அதை பார்த்து பேசணும்னு சொல்கிறேன்னா, அவருக்கு 1008 வேலை இருக்கலாம். ஆனால் இவ்வளோ கேவலமாக உள்ள ஒருத்தன் வந்து ஒரு சமுதாயத்தையே கேவலப்படுத்துறது, உள்ள திவாகர்னு வந்தப்போ அந்த ஆளை போட்டு நச்சது, இந்த மாதிரி வந்து இப்போ வரைக்கும் ஒரு விஷயத்தை பெண்களுக்கு அகெயின்ஸ்டா, ஆதிரிக்கு அகெயின்ஸ்டா, திவ்யாக்கு அகெயின்ஸ்டா, அரோராக்கு அகெயின்ஸ்டா, ஸ்டார்டிங்கில் பார்வதிக்கு அகெயின்ஸ்டா எல்லாரையுமே ரொம்ப கேவலப்படுத்தி சோறு தான் திங்கிறியா அப்படி இப்படி இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் பேசியிருக்காப்புல. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பெரிய கண்டிப்பு இல்லை. அசிங்கப்படுத்தினாங்க, நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் அசிங்கப்படுத்தினதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். ஒரு வாரம் 2 வாரம் அமைதியாக உட்காந்தோடனே வந்து சூப்பர் கம்மு மயிறு கம்முன்னு பேச தெரியுதுல்ல, உங்கள் வெளியே வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல தெரியுதுல்ல. இப்போ இந்த வாரம் நீ என்ன பிடுங்க போகிற அப்படின்றதான் வந்து மக்களுடைய மைண்ட் செட்டு. இந்த வார்த்தை வந்து டைரெக்டாக இட்ஸ் நாட் அகெயின்ஸ்ட் விஜய் சேதுபதின்ற தனிநபர் கிடையாது. பிக் பாஸ் ஹோஸ்ட்டாக என்ன பிடுங்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு என்ன கேட்க போகிறீங்க, பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்படின்றதான் வந்து மைண்ட் செட்டாக இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அண்டு ஒரு ஆளை பற்றி எவ்வளோதான் திட்டுறது, அந்த கைப்புள்ளையை காலை உடச்சும் பார்த்தாச்சுன்ற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலுமே சில பிறவைகள்லாம் வந்து இந்த மாதிரி திட்டினா நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயம் கிடைக்குது, நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்குது. ஏன்னா எபிசோடை பார்த்துட்டு பல்ல கடிச்சிட்டு காண்டாயிட்டு அப்படின்ற மாதிரி மறந்துட்டுலாம் சில பேர்லாம் போகக்கூடாது. இப்போது வந்து நேற்று வரைக்கும் என்னோடய இதில் கமெண்ட்டில் வந்துட்டு தான் இருக்குது. 2 நாளாக தேக்கி வச்சுருந்த எமோஷனை என்னமோ 2 நாளாக தேக்கி வச்சுருந்தேன், உங்களோட ரிவ்யூ பார்த்தோன்னே அந்த இது ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீ ஆகிடுச்சுன்ற மாதிரி. அது மாதிரி தான் நானும் வந்து இந்த விஷயம்லாம் ஷேர் பண்ணுறேன். எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, ஓகேவா? எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனால் சில நேரங்களில் தோணும், ஆண்டவன் ஒருத்தன் நிஜமாகவே இருக்கானோ, அப்படி இருக்க போய் தான் சில பேருக்கெல்லாம் சில விஷயங்களை கொடுக்காம வாழ்க்கையில் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி தோணும். என்னன்றதை நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.